ஹலோ வீவர்ஸ், நம்மளோட சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு கோள்னா அது ஜூபிட்டர் தான். இது ஏன் வாயுக்கோள்னு சொல்லப்படுது? இதோட மேற்பரப்பு எப்படி இருக்கும்? இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எவ்வளோ காலம் எடுத்துக்குது? இந்த பிளானட்டுக்கு மொத்தம் எத்தனை நிலவுகள் இருக்குது? இந்த பிளானட் பற்றி என்னென்ன ஆய்வுகள் இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ஜூபிட்டர் பிளானட் வாங்க பார்க்கலாம். இந்த பிளானட் சூரிய குடும்பத்திலேயே சூரியனிடமிருந்து 5வது ஒரு பெரிய கோள் தான் இந்த ஜூபிட்டர். இது ஏன் நம்ம வாயுக்கோள் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது நம்ம பூமியில் இருக்கிற மேற்பரப்பு மாதிரி வியாழனில் திடமான ஒரு மேற்பரப்பே இல்லை. இந்த வியாழன் கோள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்களால் உருவாகிருக்கு. இப்போது இந்த வியாழனோட வளிமண்டலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஹைட்ரஜனே 90% அளவு இருக்குது, ஹீலியம் 10%, மீத்தேன், அம்மோனியா போன்ற வாயுக்களும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாழன் நம்ம இருக்கிற பூமியை விட 11 மடங்கு அகலமானது. அதாவது மொத்த கோளோட மொத்த நிறையை விட அதிக நிறை கொண்டது தான் இந்த வியாழன். இதோட விட்டம் பார்த்திங்கன்னா 1,43,000 கிலோமீட்டர். அப்போனா இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கிறதால கிட்டத்தட்ட 1300 பூமியை இதுக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு அதிக நிறை கொண்ட கோள் தான் வியாழன். இந்த கோள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாயுக்களாலே ஆனதால் ஒரு விண்கலம் தரையிறங்குவதற்கு ஏற்ற கடினமான ஒரு மேற்பரப்பு ஜூபிட்டர் இந்த பிளானட்டில் இல்லை. இந்த பிளானட்டோட அளவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதால இதோட அளவு மற்றும் நிறை காரணமாக சூரிய குடும்பத்திலேயே ஒரு முக்கிய பங்கு வசிக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு யார் ஜூபிட்டர் அப்படின்னு பெயர் வச்சுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமானிய புராணங்களில் வர கடவுளோட அரசனின் பெயர் தான் இதுக்கு ஜூபிட்டர் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இரவு நேரத்தில் ரொம்ப பிரகாசமான தெரியக்கூடிய பொருட்களில் வியாழனும் ஒன்று. இப்போ இது யார் கண்டுபிடிச்சாங்க இந்த பிளானட்டை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்திலேருந்தே இப்படி ஒரு கிரகம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, இப்போ கலீலியோ கிட்டத்தட்ட 1610வது வருடம் அவர் தான் பார்த்திங்கன்னா தான் கண்டுபிடிச்ச தொலைநோக்கி மூலமாக இப்படி ஒரு கிரகம் இருக்குது, இதை சுற்றி 4 நிலவுகள் இருக்குது அப்படின்றதையே கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வியாழனோட ஆழத்தில் போக 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 அழுத்தம் ரொம்ப அதிக அளவு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலோக ஹைட்ரஜனாக ஒரு சிறப்பு வடிவமாக மாறுறதால மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டது அப்படின்னு விஞ்ஞானிகளால் நம்பப்படுது. இந்த பிளானட்டில் மிகப்பெரிய ஒரு சிவப்பு புள்ளி ஒன்று இருக்குது. இது வியாழன்லேயே ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இது 1 வருஷம் 2 வருஷமாக இல்லை, நூற்றுக்கணக்கான வருடங்களாக நீடித்து வரும் மிகப்பெரிய ஒரு புயல்னு சொல்லப்படுது. இந்த புயல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற பூமியை விட மிக பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதிகமான காற்றை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோளில் வண்ணமயமான மேகப்பட்டைகள்லாம் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்குது. இந்த மேகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மோனியா படிகங்களாகவும் பிற வாயுக்களால் உருவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட சுழற்சி காலம், அதாவது இப்போ பூமியை பொறுத்த வரைக்கும் சுழற்சி காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். ஆனால் வியாழன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் மட்டும்தான். சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட 12 புவி ஆண்டுகள் எடுத்துக்குது. இந்த பிளானட்டில் ஐயோ, யூரோப்பா, கனிமிட் மற்றும் கலிஸ்டோ போன்ற 4 மிகப்பெரிய நிலவுகள் இருக்குது. இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1610வது வருடம் கலீலியோ அப்படின்றவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் இது கலிலியின் நிலவுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் ஒவ்வொரு நிலவுமே ரொம்பவே தனித்துவமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஐயோ என்ற நிலவு பார்த்திங்கன்னா நம்மளோட சூரிய குடும்பத்திலேயே அதிக எரிமலை செயல்பாடு கொண்ட ஒரு விண்பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யூரோப்பா, அதாவது இந்த நிலவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவு முழுவதுமே பார்த்திங்கன்னா பனிக்கட்டியலான மேற்பரப்பு, அதாவது அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பனிக்கட்டியான மேற்பரப்பை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உயிர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு பரந்த நிலத்தடி பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனிமீட் அப்படின்ற நிலவு நம்ம இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற புதன் கிரகத்தை விட ரொம்ப பெரியதான சூரிய மண்டலத்திலே, அதாவது சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு நிலவாக தான் இந்த கனிமீட் நிலவு பார்க்கப்படுது. கலிஸ்டோ, இது அதிக அளவில் எரிமலை குழிகளால் மூடப்பட்டிருக்க ஒரு நிலவு தான் இது. இதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 நிலவுகள் மட்டும்தான் வியாழனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, அது மட்டும் இல்லாமல் 90க்கும் மேற்பட்ட நிலவுகள், அதாவது உறுதி செய்யப்பட்ட 90க்கும் மேற்பட்ட நிலவுகள் வியாழன் கிரகத்தில் இருக்குது. இது இல்லாமல் சிறிய நிலவுகளையும் கண்டுபிடிச்சி ஆய்வு செய்து வரார்கள் விஞ்ஞானிகள். இந்த பிளானட் பொறுத்த வரைக்கும் வியாழனோட வளிமண்டலம், நிலவுகள், காந்தப்புலத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக பல விண்கலங்கள் வியாழனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா பைனியர் 10, வாயேஜர் 1, வாயேஜர் 2, கலீலியோ,
ஜூனோ போன்ற விண்கலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாழனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைக்காங்க. பயனியர் 10 இந்த விண்கலம் 1973 வருடம் வியாழனை கடந்து சென்ற முதல் விண்கலமாக பார்க்கப்படுது. வாயேஜர் 1 வாயேஜர் 2ன்றது பார்த்திங்கன்னா வியாழனோட அதோட நிலவுகளை விரிவான படங்களே பதிவு செஞ்சுருக்கு. கலீலியோன்ற இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக வியாழனை சுற்றி வந்து அதோட நிலவுகளே ஆய்வு பண்ணிகிட்ருக்கு. ஜூனோ இது வந்து பார்த்திங்கன்னா வியாழனோட வளிமண்டலம், ஈர்ப்பு விசை, காந்தப்புலத்தை மிக விரிவாக ஆய்வு செஞ்சு வருதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழன் வந்து எப்படி உருவாயிருக்கு, இதனால மற்ற கோள்களுக்கோ இல்லை சூரிய குடும்பத்துக்கோ எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத பற்றி இன்ன வரைக்குமே விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஈர்ப்பு விசை இப்போது வியாழன் கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரிய குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா வியாழன் கோள் தான் மிகப்பெரிய ஒரு நிறையை கொண்டு இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமான ஈர்ப்பு விசை இந்த கிரகத்தில் இருக்குது. இப்போது பூமியோட நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பூமியோட ஈர்ப்பு விசையை விட வியாழன் கிரகத்தில் 2.5 மடங்கு அதிகமாக ஈர்ப்பு விசை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் பூமியில் ஒரு மனிதரோட எடை வந்து 60 கிலோ இருக்குன்னா, அதே மனிதர் வந்து வியாழன் கிரகத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா 152 கிலோவாக அதிகமாக காணப்படும். அப்போது அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ தான். பட் ஈர்ப்பு விசையால் அதிகமான வெயிட்டாக இந்த கிரகத்தில் காமிக்குது. எதிர்காலத்தில் வியாழன் கிரகத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் வியாழனோட நிலவுகளில் வாழ்கிறதுக்கு மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வியாழனுக்கு மொத்தம் 4 நிலவுகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலிஸ்டோ, கனிமிட், யூரோப்பா, ஐயோ 4 நிலவுகள் இருக்குது. ஆனால் இப்போ நேச்சராக சொல்ல போனோன்னா இயற்கையான சூழ்நிலைகள் அங்கே அதோட மேற்பரப்பில் இல்லை. ஆனால் இப்போ கலிஸ்டோ பொறுத்த வரைக்கும் இந்த கலிஸ்டோ நிலவில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வந்து டிஸ்டன்ஸில் தான் இந்த நிலவுகள் இருக்குது. இந்த நிலவை பொறுத்த வரைக்கும் கதிர்வீச்சை வந்து இங்கே குறைந்த அளவே இருக்கிறதால மற்ற நிலவுகளை காட்டிலும் இங்கே வந்து விண்வெளி உடை அணிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி உடை அணிஞ்சு இதுக்கான ஆய்வுகள் மட்டும் இங்கே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நிலவுகளில் பாதி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உறைந்த பனிக்கட்டியாகவே இருக்கிறதால அதுக்கான உடைகள் அணிஞ்சு தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கனிமிட் அப்படின்னு சொல்லும்போது கனிமிட் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்திலே தனக்கென சொந்த காந்த புலத்தை கொண்ட ஒரு நிலவுனா அது கனிமிட் தான் சொல்லலாம். இங்கே இயற்கையான சூழல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே எப்படி வாழலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாறை அல்லது பனிக்கு அடியில் போய் உள்ளே இருந்தால் வாழ முடியும். அதுக்கான உடைகள் அணிஞ்சு தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யூரோப்பா மற்றும் ஐயோ இப்போ இந்த 2 நிலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறதுக்கான சூழ்நிலையே இங்கே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே எரிமலையோட செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாழனோட வர கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அதிகப்படியாக விழறதால இங்கே வாழ்கிறதுக்கு 1% அளவு கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட மேற்பரப்பில் குடியிருப்புகளை அமைப்பது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையிலே சாத்தியமில்லாத ஒன்றா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேற்பரப்பில் சுதந்திரமாக நடக்கவே முடியாது. அந்தளவு தான் அதோட சூழ்நிலைகள் இருக்குது. வியாழன் கிரகத்தில் காற்றோட வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மணிக்கு 430லேருந்து 680 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் அதாவது வளிமண்டலத்தோட மேலடுக்கில் கிட்டத்தட்ட 1450 கிலோமீட்டர் 900 மைல் வேகத்தில் காற்றோட வேகம் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சிவப்பு புள்ளி வியாழன் கிரகத்திலே ஒரு முக்கியமானதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு புள்ளி இதோட பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் 10,000 மைல்கள் அகலத்திற்கு அந்த சுழலும் புயல் அந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் மனிதர்களால் வாழ முடியாத ஒரு கிரகம்னா அது வியாழனே சொல்லலாம். அதுக்கான பாசிபிள் கூட எதிர்காலத்தில் கூட கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.